ஹாய் பாய்ஸ், நம்ம இப்போ ஹோம் டூர் போகிறோம். அதாவது 2,80,000 அதோட ரெண்ட்டு, ஓவர் ரெண்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இருக்குது துபாய் கராமா. இங்கே இந்த பில்டிங் வந்து சல்சா பில்டிங் 2. ஸோ இதுதான் வந்து நம்ம இருக்க ஹோம். பாருங்க, நீங்கள் பேச மாட்டீங்களா? சைலண்ட் மூடா? Okay, let's go. இதெல்லாம் மரம் ஓகே. நம்ம வீடு 3rd ஃப்ளோரில் இருக்கு. ரூம் நம்பர்லாம் சொல்ல மாட்டோம், கிட்ட போய் காட்டுவோம். ஓகேயா? ஸோ இப்போதைக்கு ஒரு நார்மல் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்க ரூமு. ஸோ இனிமேல் கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணணும். ஸோ இன்றைக்கி அது ஷாப்பிங்லாம் போகலான்ற பிளான் இருக்குது. சைலண்ட்டாக இருக்க அப்புறம் எதுவும் பேசுங்க. வெல்கம். நம்ம லிவிங் ஏரியா. இது வந்து ஷூ ரேக்கு. இது வந்து இங்கே ரேக் மற்றபடி இதுக்குள்ளே கிடையாது. இது மொத்தம் 7 ஃபேமிலி. ஆக்சுவலாக நான் சொன்னது வந்து மொத்தம் 7 ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அது டோட்டல் ரெண்ட் வந்து 2,800. ஸோ இங்கேயே நம்ம 2 ஃப்ரிட்ஜ் இருக்கும். இது 2 ஃப்ரிட்ஜு. இது வந்து சும்மா காமன் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு கிச்சனில் அங்கே தான் வந்து 7 ஃபேமிலிக்கான வாஷிங் மிஷின்ஸ்லாம் இருக்குது. இது கொஞ்சம் அன்க்ளீனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கமான். ஓகே, அங்கே 7 ஃபேமிலி 2 வாஷ்ரூம் இருக்குது. வீடு தானே 2 வாஷ்ரூமு. இது பிக் பாத், ஃபஸ்ட் வாஷ்ரூம். ஒரு பிக் பாத்து, ஒன்று வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும், சின்னது. தட்ஸ் இட். ஓகே, பயப்படாதீங்க ரூமை பார்த்து. எங்கே சந்தில் போகிறீங்க? சந்துக்குள்ளே இது ஒரு டப்பா இருக்குங்களா, இதுக்குள்ளே ஒரு ஏசி இருக்குது. ஸோ இது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு, ஒரு பார்ட்டிஷன். இங்கே ஒன்று இதுதான். மை கிறிஸ்மஸ். வெல்கம் ஸ்வீட்டோ. ஹோம் எங்கடா? இது ஹோம் டூர் இல்லைங்க, ரூம் டூரு. ஸோ இது உங்களோட கப்போர்டு. இது பேர் எதாவது சொல்லுவீங்களே? ஏப்ரான். ஏப்ரான். இது மேடமுக்கு. இது எங்கள் கப்போர்டு. நம்ம அயன் பண்ணி இது இப்போது இதுக்காக வைக்கல, இது இப்படி தான் இருக்கும். எங்கள் ஆளுக்கு ஒரு சின்ன ஓசிடி இருக்குது. இது கீழே மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், விட்டுருங்க. மேலே மட்டும் கொஞ்சம் அழகாக இருக்கும், ஏன்னா அது அவுது. கீழே இருக்குதான் நம்ம இது. இது எங்கள் பூஜை ரூமு. எங்கள் ஆளுக்கு வெங்கினா பிடிக்கும். எங்கள் ஆளுக்கு முருகன்னா பிடிக்கும். நீங்கள் முருகர் பக்தரா இல்லைனா வெங்கி பக்தரான்னு சொல்லுங்கள். ஓகே, மொத்தமே அவ்வளோதான். அப்படியே சுற்றி காமிப்போம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து மேடமோட காஸ்மெட்டிக்கு இதுவும் இருக்குது. சன்ஸ்க்ரீன் மட்டும் சார்தும் இருக்குது. இது சன்ஸ்க்ரீன் தானே. ஸோ டால்ஸு இதெல்லாம் வந்து 1 கிராம் டால்ஸு நாங்கள் ஜெயிச்சது. இது விழுந்திருக்கான், ஆனால் இது இப்படி தான். ஸோ இது எங்களுக்கு பிடிச்ச புக்ஸ். ஆமாம். ஸோ அதுக்கு கிஃப்ட் வந்தது எல்லாமே. இந்த பக்கம் இயேசு, இந்த பக்கம் நம்ம வெங்கி அண்ட் முருகர். ஓகே, இது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, இது விட்டுருங்க. இங்கே நான் கிளாத்லாம் போட்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேன். லாண்ட்ரி பேக். லாண்ட்ரி பேக். ஓகே, லாண்ட்ரி பேக்கு. ஸோ வாட்டர் கேன். ஸோ இங்கே தான் படுத்துப்போம். இது 30 பெட்டு தான், 2 பேருக்கு போதும். ஸோ பேக்ஸு அடுத்து வரும். இது எங்களோட குட்டி பால்கனி.
வீட்டெல்லாம் லைட்டாக இப்படி தான் இரவாங்க பால்கனியில். பட் ஆனால் இப்போ துணி காயுது. எப்போவுமே துணியாக தான் காயும். இங்கேருந்து பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரேம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதோ அங்கே இருக்கு, அங்கே இருக்கா. எங்கள் ஆளே பார்த்ததில்ல. துணியை விட்டுடுங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். நாங்கள் பால்கனிக்கு போகணுன்னாவே இதை ஜம்ப் பண்ணி தான் போகணும். ஒரு சில ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இது வந்து எங்களோட மேரேஜ் ஃபோட்டோ. நான் தூக்கிட்டு வந்தேன் சென்னையிலேருந்து. ஏசி பார்ட்டிஸ் ரூமுன்றதுனால 2 ரூமுக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது எப்படின்னா கட் பண்ணிவிட்டு ஒரு ரிமோட் வெளியே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஆளுக்கு வேணாம் ஏசி. இங்கே பாருங்க என்னடா பண்ணி வச்சிருக்கேன். ஏசி வெயில் அடிக்கும். வெயில் அடித்து நான் 50 டிகிரி போனாலும் எங்களுக்கு ஏசி வேணாம், ஃபேன் வேணாம், போட இது ரெண்டுத்தையும் போட விடவே மாட்டேன். ஓகே, வேற என்ன கட்டுறது? ஓகே, இங்கே ஒரு போர்டு இருந்துச்சு. அது வந்து ஒருத்தர் சாஞ்சி இருந்தனால கீழே விழுந்துச்சு. அது வந்து வெல்கம் போர்டு எங்களால் எனக்காக எடுத்துகிட்டு வந்தது. அப்போ தான் இந்த ஃப்ளாக் எங்கள் அக்கா எடுத்துகிட்டு வந்தது எனக்காக. ஸோ அதனால் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், செத்து போகாமல். அது ஆல்ரெடி செத்து போச்சு. கொஞ்சம் ஓகே, தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, அது போகலாம். ஸோ இப்போ முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து மொத்தம் 7 ஃபேமிலிஸ் இருக்கு. 7 ஃபேமிலிஸில் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து டோட்டல் ரெண்ட்டு. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு விதமான ரெண்ட் இருக்கும், சைஸை பொறுத்து. ஸோ இங்கே வந்து 2100 அந்த ரேஞ்சு. இங்கே நம்ம பே பண்ணுறது நம்மளோட அந்த வந்து கன்வெர்ட் பண்ணால் 55,000 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் அரௌண்டு. ஸோ இது கராமா பிளேஸ் அப்படின்னால, துபாயில் கராமா அப்படின்றதுனால கராமாவில் கொஞ்சம் காஸ்ட்லி இருக்கும். இது வந்து மலையாளிஸ் அண்ட் ஃபுல்லாகவே வந்து இவங்க மலையாளிஸ் தமிழ் சொல்லுவாங்க. இங்கே கொஞ்சம் வந்து அரௌண்டு இந்த ரேஞ்ச் தான் வரும். ஷார்ஜா, அபுதாபி அந்த சைடு வேறு எமிரேட்ஸு இல்லாட்டி அவுட்டர்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி கிடைக்கும். ஸோ எவ்வளோ 4,000 நினைக்கிறேன், எவ்வளோ கிடைக்கும்? 4,000 அந்த ரேஞ்சு கிடைக்குமா? 1 BHKவே வந்துட்டு 2,500க்குள்ளே கிடைக்கும். ஸோ அந்த 4,000க்கு இங்கே வந்து 4,000 கிடைக்கும். 4,000 இங்கே கிடைக்கும். 2,000 சேஞ்சுக்கு இங்கே கொஞ்சம் அவுட்டரு வேறு எமிரேட்ஸ்லாம் போயிட்டோம்னா அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 2,100க்கே வந்து ஒரு வீடு எடுத்துடலாம், ஒரு ரூம் கிடைக்கும். வீடு கிடைக்காது. அது வந்து ஒரு 4,000 அந்த மாதிரினா ஒரு வீடு எடுத்துலாம். 4,000 5,000க்கு அது ஒரு வீடு அந்த மாதிரி ரேஞ்ச் தான். இன்னும் வந்து திங்ஸ் இன்னும் நிறைய வாங்கணும். சில டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம், பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெக்கரேஷன் வந்து மேடம் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு தலை தீபாவளிக்காக. எங்களோட தலை தீபாவளி அப்போது இன்னும் டெக்கரேட் பண்ணுவோம். இப்போ ஒரு குட்டி ஷாப்பிங்கு போயிட்டு வருவோம். ஸோ இப்போ இனிஷியலாக இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து காமிச்சோம். போயிட்டு ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு வருவோம். ஓகே, ஸ்டே டியூன்.